இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் என்பது எப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு தேவர் ஜெயந்திக்கும் ஒரு 100 கார்ல போனா 200 கார்ல போனா அங்க போய் ஒரு 1,00,000 பேருக்கு அன்னதானம் 2,00,000 பேருக்கு அன்னதானம் போட்டு சாதியை காப்பாற்ற முடியாதுப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பசுமொன் குரு பூஜை அன்னைக்கு பட்னியா சாமியா போய் சாமியை கும்பிடணும். இப்படி உங்களுக்கு விரதம் இருந்து போகணும். யாராவது ஒருவர் அன்னதானம் போடலாம். ஆனா மத்த எல்லாரும் கல்வி உதவித்தொகை வழங்கும். எத்தனையோ ஆட்டோடிரைவர் பிள்ளைகள் எத்தனையோ கொத்தனார் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன். அன்னதானத்துக்கு கொடுக்காங்கப்பா. தேவமார தொழிலதிபர் சொன்னேன். தமிழ்நாட்டில் தேவமார தொழிலதிபர்களே யாராவது பசுமனுக்கு வந்து நான் அன்னதானம் போடுதேன் அப்படின்னு கேட்டால் காசு கொடுக்காங்க. அதே பசுமன் புண்ணிய பூமியில ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டு 100 பிள்ளைக்கு நான் பீஸ் கட்டுதேன், நான் 200 பிள்ளைக்கு கட்டுதேன், பிஎம்டி 500 பிள்ளைக்கு கட்டும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வருஷம் தேவர் ஜெயந்தி வரும், வருஷம் ஸ்கூல் பீஸ் வரும். அந்த இடத்துல நம்ம கட்டுறோம்னு வைங்களேன், நம்ம சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் நம்ம பிள்ளைகளை துடிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கும். நல்ல நாலேஜ் வளரும். அப்ப அந்த பிள்ளை படிச்சு வேலைக்கு போகும் பொழுது பசுமொன்ல பீஸ் கட்டி நான் படிச்சேன், நான் இன்னைக்கு வேலையில் இருக்குங்கிற சாதிய உணர்வு இருக்கும்.